வானகம் பசங்களா, வின் பிரேக்கர் சீசன் 1 எபிசோட் 3ல நம்ம தலைவனை காட்டிக்கிறாங்க. தலைவனா யாரா அதுன்னு கேட்குறீங்க? நம்ம சாக்கரா வந்து ஃபூரியனுக்கு போனான் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலோட டான் ஆகிறதுக்கு. பட் ஆல்ரெடி அந்த ஸ்கூலில் ஒரு டான் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை வந்து இந்த எபிசோடில் காட்டிக்கிறாங்க. வெறும் அது மட்டும் கிடையாது, இந்த எபிசோட்லேயே இன்னொரு ஸ்கூல் கூட இல்லை இன்னொரு கேங் கூட சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குதுங்க. அதையும் வந்து காட்டிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன்டா போன எபிசோடில் வேற ஒரு சண்டை ஆரம்பிச்சுன்னு சொன்னியே, அது என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க, இது எல்லாத்த பற்றியும் சேர்த்து தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சரிங்களா? இப்போ நம்ம எபிசோட் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சாக்கரை ஒருத்தங்கிட்ட சண்டை போட போனோம் பார்த்தீங்களா, அதாவது சாக்கரை கிட்ட ஒருத்தர் சண்டை போட வந்தான் பார்த்தீங்களா, அங்கே தான் எபிசோட் 2 முடிச்சிருந்தாங்க. எபிசோட் 3 அங்கேருந்து ஆரம்பிக்குது. சண்டை போட வந்தான் பார்த்தீங்களா, அவன் பேர் சுஜிஷிட்டா. அந்த பையன் வந்து எதுக்காக இவனோட சண்டை போட வந்திருப்பான்னா, இப்போ இருக்கிறான் பார்த்தீங்களா கரண்ட் டான் ஃபூரின்ல, அவனுக்கே வந்து விசுவாசமா இருப்பான்னு சொல்லிட்டு வச்சுங்களேன். இந்த சுஜிஷ்டாக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும். அதனால யார் அவனை பற்றி தப்பா சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போவான். அப்படி இருக்கிறப்ப நம்ம சாக்கரா வேற அவனோட இடத்த எடுத்துக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்ல, அதனால நம்ம சுஜிஷ்டா வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டு இவங்க சண்டைக்கு வந்திருப்பான். அண்ட் சண்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுன்னு இருப்பானுங்க. அவன் மீதி கிளாஸ் பசங்களாம் என்ன சொல்லி இருப்பாங்களா, சுவ கிட்ட அவனை போய் காப்பாத்து, இல்லைனா வந்து அவுட் சைடர், அதாவது நம்ம சாக்கரா வந்து அடி வாங்கி செத்துருவான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு சொல்லுவானுங்க. அப்போ நம்ம சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா சுஜிஷ்டா மூதியில எட்டி விடுவா. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறானுங்க. அதுக்கடுத்து சண்டை வந்து கண்டினியூ ஆகிற டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வருதுங்க. கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வச்சுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் பேசுகிறான். அவன் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒட்டுமொத்த இடமுமே ஒரு கலவரமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஒருத்தர் ஒரு சைடில் கத்தின்னு கிடந்தான். ஆனால் அவன் பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டென்ஷனில் நிற்கிற மாதிரி அப்படியே அட்டென்ஷனில் நின்ட்டானுங்க. நின்றுங்கன்னு ஃபுல் ஃபோக்கஸோட அவன் என்ன பேசுறானோ அதான் கவனிக்கிறாங்க. ஸோ யார் பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபூரியனோட கரண்ட் டானாக இருக்கிற ஹஜிமே உமேமியா தான் வந்து பேசுகிறான். அவன் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ டான் எடுத்தாலும் வந்து மாசா பேசணும்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா மாசாலாம் பேசல, சும்மா ஜாலியாக வந்து பேசிக்கிறான். யூத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க, ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேசினுக்கிறான். அதுக்கடுத்து அவன் வந்து என்ன சொல்றான்னா, மெயினா டவுனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க, அண்ட் உங்களுக்கு எது எதெல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு தோணுதோ அதெல்லாம் பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து சொல்றான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாயிடுறானுங்க. அப்போ சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நேரில் கூட வரல, அவன் குரலை கேட்டதுக்கே இங்கே எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இது ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மட்டும் இதை பண்ண முடியுமான்ற மாதிரி சாக்கரா வந்து யோசிச்சுன்னு இருக்கிறான். ஸோ இதுக்கடுத்து நம்ம சுஜிஷிட்டாவும் சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க, அதை கை கொடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து பண்ண சொல்கிறான். அதுக்கடுத்து கிளாஸ்ல மீதி பசங்கிறானு பார்த்தீங்களா, அவனுக்கு சாக்கரா கிட்ட வந்து ஜாலியாக பேசிட்டுக்கிறாங்க அடிச்சு பிடிச்சின்னு. சாக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃப்ரெண்ட்ஸே இருந்தது கிடையாது. இப்போ இந்த பசங்களாம் வந்து பேச பார்த்துட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறான். ஸோ அந்த மாதிரி போயினுக்கிறப்ப ஒருத்தன் வந்துட்டு எல்லாம் கீழே வாங்கன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இவங்க எல்லாம் கீழே போனோடனே ஒருத்தன் வந்து இருக்கிறான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹிராகி. அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாக்கராவை வந்து காலைல கீழ்ச்சதுக்கு அப்புறமா அவனை வந்து அடிக்க போவாங்கல்ல மீதி பசங்களாம், அப்போ ஒருத்தன் வந்து காப்பாற்றோம்ல, அது ஹிராகி தான். அவன் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் அது வருமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சாக்கரா ஹிராகியை பார்த்துட்டு நம்ம நிறைகிட்ட வந்து, ஓ இவனை வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறப்ப நான் பார்த்தேன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ ஹிராகி வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு சாக்கரா வந்து தூக்கின்னு போயிட்டு டேய் அன்னைக்கும் அவன்கிட்ட சொன்னல அந்த விஷயத்தை பற்றி யார்ட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு, சப்போஸ் அந்த விஷயம் வெளியே போச்சுன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிராகி சொல்கிறான். இது நம்ம சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிக்கிறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம சாக்கரா திருப்பி நிறைகிட்டலாம் வந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டுக்கிறானுங்க. அப்போ நிறை வந்து என்ன சொல்கிறான்னா, ஹிராகி வந்து போஃப்ரினோட 4 தேவாஸ்ல ஒருத்தவன் சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதாவது 4 தேவாஸ்னா கேப்டன் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களா, அதில் ஒருத்தவன் சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து சொல்கிறான். என்னடா சொல்கிறான்னு சொல்லிட்டு சாகரா கேட்குறப்ப, டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உமேமியா வந்து இருக்கிறான். அவன் தான் வந்து டானு. அவனுக்கு கீழே 4 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 தேவாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் ஒரு தேவா கீழே, அதாவது ஒரு கேப்டன் கீழேயுமே 3 கிளாஸ் வந்து இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு கிளாஸ், செகண்ட் இயரில் ஒரு கிளாஸ், தேர்ட் இயரில் ஒரு கிளாஸ், அவன் கண்ட்ரோல் பண்ணுற கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிங்களா. நம்ம ஹீராகி ஒரு கேப்டன்றதுனால அவனுக்கு கீழே இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு கிளாஸ் இருக்குது, செகண்ட் இயரில் ஒரு கிளாஸ் இருக்குது, அண்ட் தேர்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது. நம்ம சாக்கராவோட கிளாஸுமே வந்து இப்போ அவனுக்கு கீழே தான் வருது. அண்ட் இந்த மாதிரி கேப்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு கீழே கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹிராகியோட ஸ்குவாடு வந்து டேம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மீனிங்லாம் நான் அப்புறம் பார்ப்போம். இப்போ நான் சொல்லலாம் உங்களுக்கு அந்த இது போயிடும். நம்ம ஹீராகியோட ஸ்குவாட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேம்னு. அவர் மீதி 3 கேப்டன் இருக்கிறாங்களா, அதோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகோக்கு ஸ்குவாடு, ஜோச்சோ ஸ்குவாடு அண்ட் கொமோகு ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவங்க எல்லாரும் கீழே கூட்டாங்கல்ல, எது கூட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டவுனை சுற்றி பேட்ரோல் போகிறோம்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சாக்கராவும் அப்புறமா சுஜிஷிட்டாவும் ஒரே குரூப்பில் இருக்கிறானுங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிராகி வந்து இருக்கிறான் கூட, அவங்க கூட. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துருக்காங்க. அப்போ சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம நடந்துருக்கிறோம் அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுனுக்கிறான். ஹிராகி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறான். நம்ம போய் சண்டை போட தான் இதுன்னு சொல்லிட்டு கிடையாது, நம்ம சாதாரணமாக நடந்து போனாலே சின்ன கேங்கெல்லாம் ஓடி போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணின்னு இருக்கிறான். ஸோ இதுக்கடுத்து இவங்க நடந்து போயிருந்தானுங்களே, அப்படியே டவுனில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி கேட்குறாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு உதவி பண்ணினுக்கிறாங்க. ஸோ பண்ணி முடிச்சுட்டு போகிறப்ப ஹிராகி வந்து என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிற மாதிரி சண்டை போகிறது ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு டவுனோட மக்கள்கிட்டலாம் வந்து பேசுறது பழகிறதுன்றது அதுவும் ஒரு தனி ஃபீல்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். சாக்கரா அப்படியே யோசிச்சுனே வந்து நடந்து போயினுக்கிறான் அவன் கூடயே. ஸோ அப்படி நடந்து போகிறப்ப ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வந்து இருக்குதுங்க. அது லைனோட சிம்பிள் சொல்லிட்டு வச்சிக்கலாம். அது என்ன பார்க்கறதுல கேவலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாக்கரா சொல்கிறான். உடனே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, யாரையா கேட்டுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அது அந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இன்னொரு சைடில் இருக்கிற ஒரு கேங்கோட சிம்பிள் அது. அந்த கேங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஷிடோரன், அதாவது லைன் சைடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கேங்கோடது அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் நம்புவாங்க. அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நிறைய வந்து அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லினுக்கிறான். அப்போ சாக்கரா வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னதை வச்சு கேட்குறப்ப இம்ப்ரெஸ் ஆகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதுக்கு அடுத்து அவன் பேசினுக்கிறப்பயே அந்த ஷிஷிடோரன் சைட்லேருந்து ஃபூரின் சைடுக்கு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்துனுக்கிறான். அவனு 3 பேர் துரத்தினுக்கிறாங்க. ஸோ ஓடி வர பையன் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்கூல் பையன் ஃபூரினை சேர்ந்தவன். துரத்தின்னு வரது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷிஷிடோரன் பசங்க. அப்போ நம்ம சாகராவும் சுஷிட்டாவும் போய் அவன் அந்த பையன் துரத்துறவனை போய் அடிச்சுட்டு இந்த பையனை வந்து காப்பாத்துறாங்க. ஸோ மீதி 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறானுங்க. அதை பார்த்து நம்ம நிறையிலேருந்து மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறானுங்க. இவனு என்னடா அந்த சைடு போய் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஷாக்ல இருக்கிறானுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நடந்து வரான் ஷிஷிடோரன் சைட்லேருந்து. அவன் பேர் வந்து டொகாமே. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஷிடோரனோட செகண்ட் இன் கமாண்ட், அதாவது வைஸ் கேப்டன் சொல்லிட்டு வச்சிங்களேன். அவன் வந்து நடந்து வந்துன்னு இருக்கிறான். ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்குறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் தான் நடக்கிறான், ஸ்லோ மோஷனில் தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். சாக்கராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறான் அவன் சொல்லிட்டு அந்த மாதிரி பார்த்துருக்கிறான். அப்போ டொகாமே ஹிராகி கிட்ட இங்கே என்ன பண்ணுறீங்க எங்கள் சைட்லன்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா அந்த பிரிட்ஜ் சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் பார்டர் மாதிரி நம்ம ஃபூரினுக்கும் அப்புறமா ஷிஷிடோரனுக்கும். அதை தாண்டி இவங்க வரக்கூடாது, இதை தாண்டி இவங்களும் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் வச்சிங்களேன். இப்போ இவங்க உள்ளே வந்துட்டாங்கல்ல, எதுக்காக வந்தான்ற மாதிரி டொகாமே வந்து கேட்டுனுக்கிறான். அப்போ ஹிராகி வந்து பார்த்தீங்கன்னா வாழ் தான் எங்களோட ஆளை வந்து துரத்தின்னு வந்தான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லினுக்கிறான். ஸோ அந்த மாதிரி பேசுங்கிறப்ப நம்ம சாக்கராவும் சுஷிட்டாவும் ஒருத்தன் அடிச்சாங்க பார்த்தீங்களா, அவன் ஃபர்ஸ்ட் மயக்கப்பட்டு ஊன்றிருப்பான். அதுக்கு அடுத்து அவன் எந்திரிச்சிட்டு டேய் எங்க இடத்துல வந்து எங்க மேலே கைவீங்களா, நான் யாரு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கத்தினுக்கிறான். பக்கத்தில் டொகாமே இருக்குது கூட தெரியாம. ஸோ டொகாமே அவன் கத்தத்தை கேட்டுட்டு கையில் பாட்டில் வச்சிருந்தான் பாருங்களேன், அதை எடுத்து அவன் தலையிலே வந்து அடிக்கிறான். அடிச்சுட்டு நம்ம இடமா, நீ இந்த கேங்லேயே கிடையாது, தோக்குறவங்களாம் ஷிஷிடோரன்ல இடமே கிடையாது, நீ எப்போ தோத்தி அப்பயே நீ வந்து கேங் விட்டு வெளியே போயிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கோட்டு போட்டிருப்பானு, அந்த ஒரு அடையாளம்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அதை வந்து அவன் கைட்டிடுறான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்கராக்கும் டொகாமேக்கும் ஒரு சின்ன முட்டு வருதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், முட்டிக்கிறானுங்க. அப்போ டொகாமே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கராவை அடிக்கிற ஒரு வெறி ஆயிடுறான். ஆனால் வந்து என்ன பண்ணுறான்னா, உன்னை நான் இப்போ அடிக்க மாட்டேன், ப்ராப்பரான ஒரு இடத்துல வச்சு தான் அவனை அடிப்பன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து நடந்து போயிடுறான். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஹிராகி என்ன பண்ணுறான்னா, இது சரி வராது, இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறான். எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உமேமியா கிட்ட வந்து கூட்டின்னு போகிறான், இங்கே நடந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இவனுக்கு ஃபூரின் ஹைக்கு போகிறானுங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கும் போகிறானுங்க. நம்ம உமேமியா வந்து இருக்கிறான். சாகரா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கரண்ட் டானை வந்து பார்க்க போகிறான். ஸோ அவன் வந்து எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு சாகரா ஆர்வத்திலே போகிறான். ஆனால் நம்ம உமேமியா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விவசாயி வந்து உட்காந்துக்கிற மாதிரி ஜாலியாக அழுக்கும் அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு ஹிராகி இங்கே பாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு செடி எடுத்து வந்து காட்டுறான். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிற தரமான எபிசோடுங்களுக்கு இது ஒரு அடித்தளம் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இது பார்த்ததுக்கு கரண்ட் டானை வேறு வந்து காட்டிக்கிறாங்க. இப்போ அவன் பார்க்கறதுக்கு காமெடியாக ஜாலியாக இருக்கலாம், ஆனால் தலையை வந்து பார்த்தீங்கன்னா மாசான ஆள். அது நீங்கள் போக பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். பட் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோஜா மாதிரியே இருப்பாங்க. அவனோட கண்ணுலேருந்து அப்புறமா ஒயிட் ஹேர் வேறையா, வாய்ஸ் கூட சேம் தான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரே வாய்ஸ் ஆக்டர் தான் கொடுத்த மாதிரி ஞாபகம் கரெக்டாக தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து ஒரு மாசனால்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கோஜா மாதிரியே. அதனால இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த எபிசோட் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவோம். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸை செக் பண்ணி பார்த்து கூட சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் வர மணி வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வின் பிரேக்கர் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. சப்போஸ் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு வின் பிரேக்கர் போய் பாடுறான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.